பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். பழனி வந்து சுகன்யாவை கூட்டிட்டு நேரா பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் அக்கா மச்சான் சின்ன வயசுல இருந்தே நான் இந்த வீட்டுல தான் இருந்தேன். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில திரும்ப அந்த வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுக்கு எந்த நம்பிக்கையில போனேன்னா கூட பிறந்த அண்ணனுங்க என் மேல பாசமா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு தான் போனேன். பெரிய அண்ணன் என்னவோ நான் நினைச்சபடிதான் இருந்தாரு. ஆனா சின்ன அண்ணன் இப்படி ஆயிட்டாரு. திரும்ப நான் இதே வீட்டுக்கு வந்துட்டேன். நான் இந்த வீட்டுல இருக்கலாமா மச்சான்னு சொல்லி பாண்டியன் கிட்ட கேக்குறாங்க. உடனே பாண்டியன் வந்து, என்னடா பழனி இப்படி கேக்குற? இது உன்னுடைய வீடுதான். உன் வீட்டுல நீ இருக்காது, வேற யாரும் இருப்பாங்க, வாடா பழனின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. சுகன்யா மட்டும் முகம் வாடிட்டே இருக்கு. உடனே கேக்குறாங்க கோமதி, என்னாச்சு சுகன்யா, உனக்கு இந்த வீட்டுக்கு வரதுக்கு பிடிக்கலையான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. என் புருஷன் எங்க இருக்காரோ நானும் அங்கதான் இருக்கணும். ஆனா நமக்குள்ளதான் சண்டை இருக்கே, அதை நினைச்சுதான் வருத்தத்துல இருந்துன்றாங்க. அட சுகன்யா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதெல்லாம் போய் ஒரு பிரச்சனையா போய் இருக்க முடியுமா? வான்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம முத்துவேலை காட்டுறாங்க. முத்துவேல் வந்து சக்திவேல் கிட்ட, இப்படி பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் நீ இப்படி இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. எப்படியெல்லாம் அவனை கொண்டு வரணும், இங்க இருக்க வைக்கணும், நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணோம். கடைசியில சொத்து வேணும்னு சொல்லி இப்படி வந்து பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. உடனே குமார் வந்து, என்ன பெரியப்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்களும் நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் இந்த சொத்தை இந்த அளவுக்கு ஆளாக்கணும், அப்படி இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே முத்துவேல், ஒரு பங்கு சொத்தை 4 தலைமுறைக்கு சாப்பிட முடியாதா? அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு பங்கு கொடுக்கறதுல என்ன ஆயிட போகுதுன்னு சொல்லி முத்துவேல் கேக்குறாங்க. என்னென்ன என்னென்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு சக்திவேல் கோவப்பட, உடனே காந்திமதி வந்து, போதும் சக்தி போதும், இதுக்கு மேல எதுவும் ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. நான் என்ன சொன்னனும் அதுபடிதான் நடக்க போகுது. கோமதிக்கு பரம்பரை சொத்துல ஒரு பங்கும், அதே மாதிரி மீதி இருக்கிற சொத்து எல்லாமே பழனிக்கும் ஒரு பங்கு கண்டிப்பா வந்தாகணும். இல்லைனா இதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு காந்திமதி கோவப்பட, எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் சக்திவேலை கண்டுபடுத்திட்டுறாங்க. உடனே முத்துவேல் வந்து, நான் சொன்னதுதான், இந்த வீடு வந்து கண்டிப்பா பழனி பேருக்கும், அதே மாதிரி சொத்துல ஒரு பங்கு பழனிக்கும் போகதான் போகுது. இதுதான் என் முடிவு, இதை யாரும் மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போனதும் சக்திவேலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம சக்திவேல் ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. அடுத்ததா இப்ப நம்ம சரவணன் பாண்டியன் 2 பேரும் கடையில இருக்காங்க. அப்ப நம்ம சரவணன் கிட்ட பாண்டியன் கேக்குறாங்க, ஏண்டா அந்த கார்த்திகேயனை பத்தி விசாரிக்க சொன்னேனே, விசாரிச்சான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பா, இன்னைக்கு விசாரிக்கலான்னு இருந்தேன், அதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப செந்தில் வராங்க. என்ன ஆபீசர் இங்க கடப்பக்கெல்லாம் வராரு, பின் என்ன வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கிறத வந்து போகலான்னு சொல்லிட்டு வரணும் என்னமோன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசிட்டு அங்கிருந்து பாண்டியன் போனதும் உடனே செந்தில் வந்து, அண்ணன் பாத்தியா எப்படி அவர் பேசிட்டு போறாருன்னு பாத்தியான்றாங்க. விடுடா, இதுக்கெல்லாம் ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, விடுன்னு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் நம்ம ராஜீவ் வந்து செந்தில் கிட்ட பேசுறதே இல்லை. உடனே செந்தில் வந்து மீனா கிட்ட, என்ன உன்னுடைய தங்கச்சி என்ன பார்த்து கூட பேசாம இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க, இந்த சண்டையில எல்லாம் என்ன இன்வால்வ் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் செந்தில் ராஜி கிட்ட, நான் ஏதோ ஒரு வார்த்தையில அப்படி பேசிட்டேன், நான் பேசினது தப்புதான்ப்பா, அவன் என் தம்பி, அவனை பேச எனக்கு உரிமை இல்லையான்னு சொல்லி செந்தில் ராஜி கிட்ட கேக்குறாங்க. உரிமை இருக்கு இல்ல அது வேணாமாமா, இருந்தாலும் நீங்க அவரை பத்தி பேசியிருக்க கூடாது தானேன்னு சொல்லிட்டு ராஜி கோமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ராஜி கோமா அங்கிருந்து போனதும் தான் பண்ணது தப்புதான்றத செந்தில் உணர்ந்து கதிர் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.